தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த நிலையில் திருவாரூரில் முறையான ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பணம் பறிமுதல் பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமாரிடம் கேட்கலாம். செந்தில்குமார், பணம் யாரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? யார் பறிமுதல் செஞ்சாங்க? இதனுடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், நாடாளுமன்ற தேர்தல் தேதிகள் நேற்று அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துவிட்டது. குறிப்பாக நாகை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை 24 சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வர்றாங்க. தொடர்ச்சியாக இன்று தற்போது திருவாரூர் அடுத்த நாகை திருவாரூர் மாவட்ட எல்லையான கானூர் என்ற இடத்துல சோதனை சாவடி அமைக்கப்பட்டு வாகன சோதனையானது நடைபெற்று வருகிறது. தற்போது நாகையிலிருந்து ஒரு காரில், அதாவது அதிமுக கொடி பொருத்தப்பட்ட ஒரு காரில் சுமார் 50 லட்சம் ரூபாய் உரிய ஆவணம் இல்லாமல் சாகுல் ஹமீது என்பவர் எடுத்து வந்துள்ளார். வாகன சோதனையின் போது காவல்துறையினர் அந்த பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக சாகுல் ஹமீது என்பவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த பணமானது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இந்த பணம் ஒப்படைக்கப்பட்டு தொடர்ந்து மேலதிக விசாரணையை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் விசாரிப்பார் என தெரிய வருகிறது. தேவப்பிரியன், தற்போது அங்க இந்த பணம் அடுத்ததாக என்ன செய்யப்படும்? முறையான ஆவணங்களை அவர்கள் சமர்ப்பிக்கும் பட்சத்தில் மீண்டும் அவர்களும் ஒப்படைக்கப்படும். அதன் நடைமுறை என்ன? அதாவது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பின்னர் 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கான உரிய ஆவணங்களை கையில் வைத்திருக்க வேண்டும் என்பது விதிமுறை. இந்த 50 லட்சம் ரூபாய்க்கான உரிய ஆவணங்கள் சாகுல் ஹமீது என்பவரிடம் இல்லாததால் இந்த பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரிடம் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தேர்தல் நடத்தும் அலுவலர் அல்லது உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் இந்த பணமும் சாகுல் ஹமீதும் ஒப்படைக்கப்படுவார்கள். அவர் மேலதிக விசாரணையை தொடர்ந்து நடத்துவார். இந்த பணத்திற்கான உரிய ஆவணத்தை நாளை கோர்ட்டில் சமர்ப்பித்து, நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து பின்னர் பணத்தை பெற்றுச் செல்லலாம் என்பது ஒரு விதிமுறை இருக்கிறது. அல்லது இது வாக்காளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணமா என்பது போன்ற விசாரணையும் நடைபெற்று அப்போது அந்த முறையிலான பணமாக இருப்பினும் இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டு பணத்தை கொண்டு வந்தவரும் கைது செய்யப்படுவார் என தெரிய வருகிறது. தேவப்பிரியன், திருவாரூரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் திருவாரூரில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 50 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க செந்தில்குமார். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.